அடிமேல் அடி வாங்கும் ரவிமோகன். இதுவரைக்கும் நடிகரா மட்டுமே இருந்த ரவிமோகன் முதல் முறையா இயக்குனராகவும் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் மூலமா தயாரிப்பாளராகவும் புது அவதாரங்களை எடுத்திருக்காரு. அதற்கான விழாவும் சென்னையில ரொம்பவே கிராண்டா நடந்துச்சு. அதற்கு முதல் படியா புரோக்கோட் அப்படிங்கிற தலைப்புல ரவிமோகன், எஸ். ஏ. சூர்யா, அசோகன் ஹீரோக்களாகவும், ஸ்ரீகௌரி பிரியா ரெட்டி, ஸ்ரதா ஸ்ரீநாத், மாளவிகா மனோஜ்னு 3 ஹீரோயின்களும் நடிக்கிற புது படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. இதோட ப்ரோமோ வீடியோ இணையத்துல வைரலாகி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. படத்தோட பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கிற நிலையில புரோக்கோட் தலைப்பு டெல்லியை சேர்ந்த மதுபான நிறுவனமான எண்டோஸ்பிரிட் பிவரேஜ் சென்னை ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தாங்க. அதுல தங்களோட நிறுவனம் புரோக்கோட் அப்படிங்கிற பெயர்ல பீர் விற்பனை செய்து வர்றதாகவும், அந்த பேர்ல ட்ரேட்மார்க் வாங்கி இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை எதிர்த்து ரவிமோகன் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில ரவிக்கு ஆதரவா தீர்ப்பு வந்துச்சு. இதை எதிர்த்து மதுபான நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில புரோக்கோட் பானங்கள் பரவலா அறியப்பட்டிருக்கு. ஸோ படத்தோட தலைப்பு பதிவு செய்யப்பட்ட ட்ரேட்மார்க்கோட ஒத்து போறதால நுகர்வோர்களை தவறா வழி நடத்தக்கூடும்னு சொல்லி தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. மேலும் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் 4 வாரங்களுக்குள்ள விளக்கம் அளிக்கணும்னு சொல்லி வழக்கு விசாரணையை டிசம்பர் 23 ஒத்தி வச்சிருக்கு. அந்த வகையில ஆர்டிஐ பிரியறதா அறிவிச்ச பிறகு ரவிமோகனுக்கு அடிமேல் அடி விழுதுன்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.